தமிழக டிஜிபிக்கு எதிரான நீதிமன்ற அவதூறு வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இதேபோல நீதிமன்றத்தின் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை விளக்குகிறார் நமது செய்தியாளர் சுப்பையா. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வேட்புமனு நிராகரிக்கப்பட்ட நபர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். சுயேட்சையாக போட்டியிடுவதற்காக இந்திய மக்கள் கட்சியின் சார்பில் ரவி என்பவர் போட்டியிட உள்ளார். அவர் வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை அடுத்து உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் அதிகாரியுடைய நடவடிக்கைக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வருகிறது. இதற்கிடையே அடுத்தவங்க பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு கொண்டுள்ள புதிய 3 சட்டங்கள் தொடர்பாக வழக்கறிஞர்கள் பல்வேறு அமைப்புகள் கடந்த சில நாட்களாக ஆங்காங்கே போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இதனிடையே இன்று மதியம் அகில இந்திய பார் கவுன்சிலுடைய இணை தலைவராக இருக்கக்கூடிய பிரபாகரன் அவர்கள் நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டம் ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள ஆவின் கேட் முன்பாக இன்று மதியம் நடைபெற இருக்கிறது. அடுத்தபடியாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு முக்கியமான வழக்காகும். அதாவது கடந்த முறை வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்தபோது மதுரை உயர்நீதிமன்ற கிளையானது தமிழகத்தில் உள்ள ரவுடிகளுடைய பட்டியலை தயாரிக்க முடியும், ரவுடிகள் தொடர்பான புதிய பெயர்களை சேர்த்து அந்த பட்டியலை தயாரித்து நீதிமன்றத்தை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டிருந்தது. இந்த உத்தரவை சரியாக கடைபிடிக்காத காரணத்தினால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு டிஜிபி மீது தொடரப்பட்டுள்ளது. ஆகவே இந்த வழக்கு இன்று மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருக்கிறது.